ஒரு ஆண் ஒரு திருநங்கைய காதலிக்கிறான்னா, அவன் வந்து முதல்ல அவ அழகா இருக்காளான்னு பார்த்து தான் காதலிப்பான். அதே ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கைய கூட்டிட்டு வெளியில போறான்னா, பாசிங்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த திருநங்கைய வந்து ஒரு சபைக்கு கூட்டிட்டு போம்போது, அவ வந்து சர்வசாதாரணமா பாஸ் ஆகுறாளா? அவள வந்து எல்லாரும் திரும்பி பார்த்து, சந்தேக பார்வையோட பார்க்குறாங்களா? அப்படி இல்லாம, அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாரி ஒரு லுக்ல இருந்தா தான், அவள வெளியிலேயே கூட்டிட்டு போவாங்க. குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சாலும், அவ அந்த பாஸ் பண்ணா தான் அத அறிமுகப்படுத்தியே வைப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தா கூட, அந்த நடிகைக்கான இலக்கணத்துல எந்த திருநங்கை இருக்காளோ, அவள தான் கொண்டு வந்து நடிக்கவே வைக்கிறாங்க. ஸோ இது திருநங்கை சார்ந்த விஷயத்துல ஆண்கள் வந்து அழகா பார்த்து மட்டும் தான் வராங்க. குணத்த பார்த்துலாம் இங்க யாருமே வர்றதில்ல. கண்பாலிப்பாளர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, மோஸ்ட்லி 99% எந்த ஒரு பையன் அழகா இருக்கானோ, அந்த பையன தான் தேர்ந்தெடுத்து இன்னொருத்தவங்க காதலிப்பாங்க. ஸோ இங்கேயும் அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய பார்வைகள் இருக்கு தான். அதுல விதிவிலக்காகவும் ஒரு சில பேர் இருக்காங்களே தவிர, மத்த சமுதாயத்த விட அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது எங்க சமுதாயம் தான், விச் இஸ் சேட். அது வந்து நான் பெருமையா சொல்ல மாட்டேன். ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். மேற்போக்கான பார்வை எல்ஜிபிடிக்யூ மக்கள்கிட்டயும் இருக்கு.